ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான காளான் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய குருமா வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த குருமாவை சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் குருமா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் சின்னதாக ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அனாசிப்பூ, கொஞ்சமாக கடல் பாசி, அதோட 2 கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் இதை வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதும் இதில் பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். இது லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதோடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசம் போகட்டும். அடுத்ததாக இதில் கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி போட்டுடலாம். இதோடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நல்லா மசிஞ்சு வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூடி போட்டுற போகிறேன். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வதங்கிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கலருக்காக வேண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ இது லைட்டாக கலந்துட்டு நம்ம காளானை போட்டுடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் காளான் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காளான்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கிற மாதிரி இருந்தால் வேக வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே காளான் வெந்துடும். அதனால் நல்லா வதக்கணும். இது இப்படியே ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ காளான் வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்க்குறேன். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு 10 போல் முந்திரி, அப்புறமா நம்ம கசகசா சேர்க்கணும். கசகசாவை நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஊற போட்டிருக்கிறேன். அப்போ தான் நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காளானை பார்க்கலாம். பாருங்கள், அதிலிருந்தே நல்லா தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்லை. காளானோட சைஸ் பார்த்திங்களா கொஞ்சம் அப்படியே சுருங்கிருச்சு. ஸோ இன்னும் 2 நிமிஷம் போல் இப்படியே இருந்ததுனாவே நம்ம அடுத்தது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தான் நல்லா பிடிச்சி வேகும். அப்போ சாப்பிடும்போது உங்கள் காளானில் உப்பு இருக்கும். ஸோ உப்பு இதுக்கு அளவாக மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டுடலாம். இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு.
இப்போவுமே பாருங்கள் நல்லா காளான்லேருந்து தண்ணி விட்டு நல்லா காளான் வந்து வெந்துருச்சு. ஸோ லைட்டாக ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது கொதிச்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஃபைனலாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு காளான் குருமா. ஸோ இது செஞ்சிட்ருக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் வச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட காளான் பிரியாணி ரெசிபி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து காளான் குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோவை நான் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடும் வச்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.